அப்போது இந்திரன் தன் பரம சத்ருக்களான நிவாத கவசர்களை பற்றி கூறினான். அவர்கள் தேவேந்திரனுக்கே சிம்ம சொப்பனமாக விளங்கியவர்கள். அவர்களை வென்று வரும்படி அர்ஜுனனுக்கு உத்தரவிட்டான். இறுதியில் அர்ஜுனனும் கடுமையாக போரிட்டு தேவேந்திரனின் சத்துருக்களான நிவாத கவசர்களை வென்றான். இதே நேரத்தில் பீமன் குபேரப்பட்டினம் சென்று குபேரனை வென்றான். இச்சமயத்தில் ஜடாசூரன் என்ற பயங்கர அரக்கன் பாண்டவர்களையும் அவர்களது திவ்ய அஸ்திரங்களையும் கவர்ந்து செல்ல திட்டமிட்டான். ஜடாசூரனின் எண்ணத்தை அறிந்த தர்மன் தன் எடையை அதிகரித்து ஜடாசூரனை ஓடவிடாமல் தடுத்தார். அப்போது அங்கு வந்த பீமன் ஜடாசூரனை வதம் செய்தான். இந்திரலோகம் சென்ற அர்ஜுனன் சிவனிடம் இருந்து பெற்ற பாசுபதாஸ்திரம், இந்திரனிடம் இருந்து பெற்ற வஜ்ராயுதம், யமனிடம் இருந்து பெற்ற தண்டம் என அரிய அஸ்திரங்களோடு பாண்டவர்கள் வசித்த வனத்திற்கு திரும்பினான் அர்ஜுனன். தேவர்களுக்கெல்லாம் அதிபதியே, தேவேந்திரனே, இந்திர லோகத்தில் இருந்து இந்த பாண்டவர்களின் குடிலுக்கு தாங்கள் வந்திறங்கி தரிசனம் தந்தமைக்கு நாங்கள் அனைவரும் தங்களின் பாதம் பணிகிறோம். தர்மபுத்திரரே, உங்கள் அன்பையும் உபசரிப்பையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டேன். வனவாசம், அஞ்ஞாதவாசம் முடிந்து அந்த வஞ்சக துரியோதனாதியரை வென்று நாட்டை நிச்சயம் மீட்பீர்கள். குருவம்ச பெருமை காப்பீர்கள். என்னுடைய வாழ்த்தும் ஆசியும் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு. எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தேவேந்திரனுக்கு சமர்ப்பிக்கிறோம். தர்மபுத்திரரே, அர்ஜுனன் பெற்றுள்ள பெரும் சிறப்புகள் அனைத்தும் உங்களின் துயரங்களை பொடி பொடியாக்கும். பிரம்மசிரஸ், துரோணர், கர்ணன் போன்ற வீராதி வீரர்களை எதிர்த்து வெல்வதற்கு இந்த அஸ்திரம் பெரும் துணை செய்யும். இதனை தாங்கும் வல்லமை உள்ளவர் உலகங்களிலும் இல்லை. அந்த அஸ்திரத்தை பிரயோகம் செய்யும் மந்திரத்தையும் பின்னர் அதனை திருப்பி அழைக்கும் மந்திரத்தையும் அந்த சிவபெருமானே உபதேசித்துள்ளார். அது மட்டுமின்றி சிவபெருமானை தழுவிய காரணத்தினால் தோஷம் யாவும் நீங்கி முன்னிலும் வலிவும் பொலிவும் பெற்றுள்ளான் அர்ஜுனன். அவனது தேஜஸை இப்பொழுது பாருங்கள். அர்ஜுனன் அணிந்திருக்கும் மாலை என்னுடைய கற்பக மாலை. அவன் சூடியுள்ள கிரீடம் நான்முகன் கொடுத்தது. இந்திரலோகத்தில் நானும் அர்ஜுனனும் ஒரே பாத்திரத்தில் உணவருந்தினோம். மும்மூர்த்திகளுக்கும் அஞ்சாத நிவாத கவசர்களை எனது உத்தரவின்படி அர்ஜுனன் போரிட்டு வென்றான். இத்தகைய சக்தி வாய்ந்த அர்ஜுனனை விட ஒரு சிறந்த வீரன் இவ்வுலகில் உள்ளானா? தர்மபுத்திரரே, உலகில் யாருக்கும் கிட்டாத பெருமை அர்ஜுனனுக்கு கிட்டியிருக்கிறது. ஆதிசிவனோடு போர் புரிந்து
வெற்றி பெற்ற புகழுடைய வீரன் உனது தம்பி அர்ஜுனன். அர்ஜுனா, நீ சிவனோடு போர் புரிந்தாயா? சிவ சிவா. தர்மபுத்திரா, நிவாத கவசர்களை வென்றதன் மூலம் இந்திர லோகத்தை எனக்கு மீண்டும் உரிமையுடையதாக்கிய உன் தம்பி அர்ஜுனன் இருக்கும்போது உங்களுடைய துன்பம் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல் விரைந்து நீங்கும். நான் அமராவதி நகர் செல்ல வேண்டும். எல்லோரும் எனக்கு விடை கொடுங்கள். எத்தனை ஆண்டுகள் எங்களை பிரிந்து துயரில் ஆழ்த்தி சென்று விட்டாய் அர்ஜுனா. எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? பாஞ்சாலி, நீ எப்படி இருக்கிறாய்? நம் உபபாண்டவர் அனைவரும் நலமாக இருக்கிறார்களா? உன் தந்தை, சகோதரர்கள் யாவரும் நலம்தானே? யாவரும் நலம். உங்களை கண்டு எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று? அண்ணா, நலமோடு இருக்கிறீர்களா? ஆமாண்ணா. பீமா, அர்ஜுனா, நம் தாய் நலமாக இருக்கிறார்களா? நலமோடு இருக்கிறார்கள். அர்ஜுனா, நீ நலம் விசாரித்த அனைவரும் நலம். அம்மா அத்தினாபுரத்தில் நன்றாக இருக்கிறார்கள். உங்கள் எல்லோரின் ஆசையும் நிறைவேற்ற வேண்டியது எனது பொறுப்பு. நான் மந்திரத்தை ஜபிக்க அந்த பாசுபதாஸ்திரத்தை தாங்கிய தங்க பேழை இங்கே வரும். அதை நான் தங்கள் அனைவருக்கும் காண்பிக்கிறேன். அர்ஜுனா, சர்வேஸ்வரனின் பாசுபதாஸ்திரம் உன் கண்களுக்கு மட்டுமே காட்சி தரும். மற்றவர்கள் காண முயன்றால் பஸ்மமாகி விடுவர். சர்வேஸ்வரா, எங்களை மன்னித்து விடுங்கள். உங்களின் பரிபூர்ண ஆசி வேண்டுகிறோம். பாசுபதாஸ்திரத்தை காட்ட முடியாததற்கு நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். நாங்கள் பார்க்காவிட்டால் என்ன அர்ஜுனா? அசரீரி மூலம் எவ்வளவு சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை நீ பெற்றுள்ளாய் என்பதை புரிந்து கொண்டோம். அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சிதான். வணக்கம் தந்தையே. அரசருக்கு வணக்கம். நானும் துச்சாதனனும் சகுனி மாமாவும் உங்கள் அனுமதி கோரி வந்திருக்கிறோம். அனுமதியா? எதற்காக அனுமதி கோருகிறாய் துரியோதனா? துவைதவனத்திற்கு 10,000 பசுக்கள் வந்திருக்கின்றன. அவற்றை கணக்கெடுக்க, தேர்ந்தெடுக்க கன்றுகளுக்கு நாமம் சூட்ட வேண்டியுள்ளது. அந்த பணியை செய்யத்தான் சிறந்த இடையர்கள் இருக்கிறார்களே. அது மட்டுமல்ல தந்தையே, வேட்டை மீது எங்களுக்கு மிகுந்த ஆர்வம் எழுந்துள்ளது. ஆகவே நாங்கள் துவைத வனத்திற்கு கோஷ யாத்திரை செல்ல தாங்கள் அனுமதிக்க வேண்டும். துவைதவனத்தில் தானே தற்போது பாண்டவர்கள் வசிப்பதாக கேள்விப்பட்டோம். ஆம், காம்யக வனத்தில் இருந்து புறப்பட்ட பாண்டவர்கள் தற்போது துவைத்த வனத்தில் தஞ்சம் புகுந்திருப்பதாக நமது ஒற்றர்கள் மூலம்
தகவல் வந்துள்ளது. ஆகவே இந்த கோஷா யாத்திரை வேண்டாம் துரியோதனா. பாண்டவர்களுக்கு அஞ்சி எங்கள் யாத்திரையை தடுப்பது எந்த விதத்தில் நியாயம் தந்தையே? நான் தடுப்பது அச்சத்தினால் அல்ல, புதிதாக ஒரு பிரச்சனை உருவெடுப்பதை தடுக்கத்தான். நாங்கள் பாண்டவர்கள் இருக்கும் இடத்திற்கே செல்ல மாட்டோம். துரியோதனா, உன்னை நான் நன்கு அறிவேன். நீ போகும் கோஷ யாத்திரையின் நோக்கமே அதுதானோ என்று சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது. அரசே, வீண் சந்தேகம் கொள்ளாதீர்கள். கோஷ யாத்திரை சத்திரிய மரபு. தங்கள் புத்திரன் கோஷ யாத்திரை சென்றால் அவனின் கீர்த்தி 8 திக்கிலும் பரவும். சகுனி, ஏற்கனவே துரியோதனனின் கீர்த்தி 8 திக்கும் பரவித்தான் கிடக்கிறது. பாஞ்சாலியின் மூலமாக. அது மேலும் பரவாமல் தடுக்கவே நாங்கள் துடிக்கிறோம். அரசே, துரியோதனன் தன் மனைவி மக்களோடும் உறவுகளோடும் கொண்டாட்ட நோக்கத்தோடு கோஷ யாத்திரை செல்ல விரும்புகிறான். அதை தாங்கள் தடுப்பது ஏன்? ஏற்கனவே பாண்டவர்கள் உங்களால் மனம் புண்பட்டிருக்கிறார்கள். உறங்காமல் தகித்துக் கொண்டிருக்கும் அவர்கள் மனதை துரியோதனன் உசுப்பி விட்டு விடுவானோ என்று அஞ்சுகிறேன். தந்தையே, தாங்கள் கருதுவது போல் எதுவும் நடக்காது. பாண்டவர் இருக்கும் திசை நோக்கி நான் தலை வைத்து கூட படுக்க மாட்டேன். போதுமா? தந்தையே, அண்ணனின் பேச்சை நம்புங்கள். நாங்கள் கோஷ யாத்திரை செல்வதற்கு அனுமதி தாருங்கள். துச்சாதனா, உண்மையில் எனக்கு இதில் விருப்பமில்லை. ஆனால் உங்களுடைய வேண்டுதலால் நான் சம்மதிக்கிறேன். ஒரு நிபந்தனையோடு. பானுமதி. மாமா. பானுமதி, நீ குணவதி. உன் கணவன் துரியோதனனின் குணத்தை நன்கு அறிந்தவள். ஆகவே அவனுக்கு எடுத்துரைக்க வேண்டிய தருணத்தில் எடுத்துரைத்து, இடித்துரைக்க வேண்டிய தருணத்தில் இடித்துரைத்து, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த யாத்திரையை முடிக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஆகட்டும் மாமா. ஆம் பானுமதி, பிரச்சனையின் ஆழம் என்னவென்று உனக்கே தெரியும். இனி பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியது உன் கடமை அம்மா. அத்தை, நிச்சயமாக நடந்து கொள்வேன். பானுமதியின் சொல்லை நீங்கள் மீற மாட்டேன் என்று உறுதியளித்தால் நான் இந்த யாத்திரைக்கு அனுமதி அளிக்கிறேன். அப்படியே ஆகட்டும் தந்தையே. நீங்கள் கோஷ யாத்திரைக்கு ஆயத்தமாகலாம். அற்புதம். எந்த ஒரு தருணத்திலும் மகனின் மானம் காத்த தந்தை நீங்களாகத்தான் இருக்க முடியும். நாங்கள் வருகிறோம். வருகிறேன் தந்தையே. என்னை ஆசிர்வதியுங்கள் மாமா. பானுமதி, இந்த பயணம் உங்களுக்கு மட்டும் இனிதாக இருக்கக்கூடாது. இந்த அத்தினாபுரத்திற்கே நலம் பயப்பதாக இருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் மாமா. பானுமதி, அத்தை, போய் வாருங்கள். சென்று வருகிறேன் அத்தை. இனிமேல் இந்த மலைக்கோயில் முருகனுக்கு அபிஷேகம், ஆராதனை என தினம்தோறும் சிறப்பான பூஜைகள் நடைபெற வேண்டும். பூஜைக்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்யுங்கள். திருஷ்டத்யும்னா, தந்தையே, உடனடியாக அமைச்சரிடம் சொல்லி இத்திருக்கோயிலை பராமரிக்க தேவையான ஆட்களையும்
பூஜை செய்வதற்கு தகுந்த குருக்களையும் போதும் என்ற அளவிற்கு நிதியையும் ஒதுக்கச் சொல். உத்தரவு தந்தையே. இத்திருத்தலம் உன் சகோதரன் சிகண்டி வாழ்வில் முக்கியமான ஒரு கோவிலாகும். ஆமாம், சிகண்டி எங்கே? சிகண்டி, சிகண்டி! சிகண்டி, சிகண்டி, நாங்கள் அழைப்பதை கூட கேட்காமல் நீ எதை பார்த்து கொண்டிருக்கிறாய்? அம்பை, உனக்கு என்ன வரம் வேண்டும்? பீஷ்மர் கொல்லப்பட வேண்டும். இதுவே நான் தங்களை கோரும் வரம். இந்த மாலையை யார் அணுகிறார்களோ அவரே பீஷ்மரை கொல்வார். மகனே சிகண்டி, வேண்டாம் இந்த ஆவேசம். அந்த மாலையை எடுக்க வேண்டாம். இந்த மாலையை நானே அணிய வேண்டும். அந்த ஆணவக்காரன் பீஷ்மனை நானே அழிக்க வேண்டும் என்றுதான் அன்று யாரும் அணியவில்லை போலும். மகனே, பீஷ்மனின் வீழ்ச்சி உதயமாகிவிட்டது. ஆம் தந்தையே, அந்த கிழட்டு பீஷ்மனின் அந்திம காலம் நெருங்கிவிட்டது. முக்கண்ணனின் மகனாகிய சூரபத்மனை அழிக்க போர்க்களம் பூண்ட சுப்பிரமணிய சுவாமியின் வாக்கு பலிக்கப் போகிறது. பீஷ்மனுக்கு மரணத்தை பரிசாக தா என காலம் எனக்கு கட்டளையிடுகிறது. மகனே, எங்கே புறப்படுகிறாய்? காலன் இருக்கும் திசையை அந்த கிழவனுக்கு காட்டிவிட்டு வருகிறேன். நெல் மகனே. உங்கள் எதிரி மேல் ஏன் இந்த திடீர் கரிசனம்? என்னை எதற்கு தடுக்கிறீர்கள்? பொறுமை வேண்டும். முருகன் அளித்த மாலையை நீ அணிந்து கொண்டதால் மட்டும் பீஷ்மனை கொன்றுவிட முடியாது. என்ன கூறுகிறீர்கள்? நீ நினைப்பதைப் போல பீஷ்மன் சாதாரண போர் வீரன் கிடையாது. அர்த்தரதர்கள், சமரதர்கள், மகாரதர்கள் என உச்ச நிலையை அடைந்தவன். அவனை எதிர்கொள்ள முதலில் நீ உன் தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படியானால் இப்போது நான் பீஷ்மனை கொல்ல முடியாதா? முடியாது. ஏன் தந்தையே? யுத்த களத்தில் பீஷ்மரின் எதிரில் நிற்கக்கூட இப்பொழுது உனக்கு தகுதி இல்லை. துரோணரை கொல்ல பிறந்தவன் தானே திருஷ்டத்யும்னன். போ மகனே, போய் துரோணரை கொன்றுவிட்டு வா என நான் இதுவரை ஏன் அவனை அனுப்பவில்லை என்பதை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும்.
அப்படியானால் பீஷ்மனுக்கு எதிரில் நிற்கும் தகுதி எனக்கு எப்பொழுது வரும்? சொல்லுங்கள் தந்தையே. அந்த தகுதியை பெற நான் என்ன செய்ய வேண்டும்? சீக்கிரம் கூறுங்கள். சில ஆண்டுகளாவது ஒரு சிறந்த குருவிடம் அஸ்திர சஸ்திர வித்தைகளை நீ பயில்வது அவசியம். சில ஆண்டுகள்? சில ஆண்டுகள்? ஆம். பிறகு பீஷ்மனை யுத்த களத்தில் சந்திக்கும் காலம் கனியும் வரை நீ காத்திருக்க வேண்டும். அதற்கு எத்தனை காலமாகும்? பல ஆண்டுகளாகலாம். ஈசன் அளித்த வரத்தின்படி நீ ஆணாக மாறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆனது என்றும், முருகன் அளித்த மாலையை அணிவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆனது என்றும் யோசித்துப் பார். உனக்கே பொருள் விளங்கும். உடனடியாக நான் தனுர் வித்தை பயில என்னை ஒரு குருவிடம் நீங்கள் சேர்த்து விடுங்கள். நாம் அரண்மனை சென்ற பிறகு அதை பற்றி முடிவு செய்யலாம். நான் முடிவு செய்துவிட்டேன். துரோணாச்சாரியாரை விட சிறந்த குரு எனக்கு தெரிந்து இல்லை. என் எதிரி துரோணாச்சாரியாரிடம் மறுபடியும் மறுபடியும் மண்டியிட என்னால் முடியாது. முடியும். பீஷ்மனை கொல்ல என்னால் காத்திருக்க முடியுமானால் துரோணர் முன்பு மண்டியிட உங்களால் முடியும். முடிய வேண்டும். ஆம் தந்தையே, நம் மூவரின் லட்சியங்களும் ஒரே புள்ளியில் ஆரம்பித்து ஒரே இலக்கை நோக்கி ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறது. ஆதலால் இதை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். செய்கிறேன். என் லட்சியம் நிறைவேற எத்தனை அவமானங்களையும் தாங்கிக் கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். அரசே, அனைத்தும் தயார் நிலையில் உள்ளன. தாங்கள் வந்தால் பூஜையை தொடங்கிவிடலாம். வாருங்கள். அரசே, இந்த துவைத நதிக்கரையில்தான் பாண்டவர்கள் குடில்களை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓ, அப்படியானால் இதுவே தகுந்த இடம். நமது கூடாரங்களை இங்கே அமைத்து விடுங்கள். இளவரசே, பாண்டவர்கள் வசிக்கும் இடத்தில் நமக்கென்ன வேலை? நாம் வேறு இடம் தேடலாமே. அனைத்தையும் யாம் அறிவோம். அரசர் பாண்டவர்கள் இருக்கும் திசையில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தியதை மறந்துவிட்டீர்களா? பானுமதி, எமக்கே அறிவுரை கூறும் துணிச்சலை எங்கிருந்து பெற்றாய்? எதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்று எனக்கு தெரியும். இளவரசே, அரசரின் ஆணையை அவமதிக்கலாமா? பானுமதி, ஏன் வீணாக பதற்றப்படுகிறாய்? அரசரின் ஆணையை என் நண்பன் ஒருபோதும் மீறமாட்டான். இல்லை அண்ணா, எனக்கு ஏதோ விபரீதமாக தோன்றுகிறது. நடக்கக்கூடாதது நடக்கப் போவதாக என் உள்ளுணர்வு எச்சரிக்கிறது. மாவீரன் கர்ணனின் தங்கை நீ, வீர திருக்குமரன் துரியோதனின் மனைவி நீ. நீ பயப்படுவதை கண்டால் எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. மாமா, நீங்கள் வயதில் மூத்தவர். நீங்களாவது இவர்களுக்கு எடுத்து கூறுங்கள். பானுமதி, இத்தனை தூரம் வந்துவிட்டு நம் உறவினர்களான பாண்டவர்களை காணாமல் செல்லலாமா? அதனால் தான் மருமகன் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தான், இல்லையா துரியோதனா? அது மட்டுமல்ல மாமா, பாண்டவர்களை கண்டு நாம் ஏன் விலகி ஓட வேண்டும்? அப்படி நாம் விலகி ஓடினால் அவர்களை கண்டு அஞ்சி ஓடியதாக அர்த்தமாகி விடாதா? யார் யாரை கண்டு அஞ்சுவார்கள் என்று போக போக தெரியும். இளவரசே, நீங்கள் கூறுவதில் எனக்கு உடன்பாடில்லை. இதை நான் அனுமதிக்க மாட்டேன். பானுமதி, கணவனின் கருத்தை மறுப்பதுதான் பத்தினியின் தர்மம் என்றால் அதற்கு நான் உடன்படுகிறேன். கர்ணா, நாம் எங்கேயும் செல்ல வேண்டாம். இந்த காட்டிலேயே கூடாரம் அமைத்து கோழைகளைப் போல் இங்கேயே தங்கிவிடலாம். இளவரசே, நான் தங்களை கோழையாக்க துணிவேனா?
மாமா அஞ்சியதைப் போல் எதுவும் பிரச்சனை வந்துவிடக்கூடாது. பானுமதி, பிரச்சனை ஏதும் வராது. உன்னை சங்கடத்தில் ஆழ்த்துவேனா உன் கணவன் துரியோதனன்? காவலனே, ஏன் தாமதம்? உடனே கூடாரம் அமைக்கும் பணிகளை தொடங்கலாம். உத்தரவரசே, வாருங்கள். என்ன சத்தம் இது? குதிரையின் களைப்பொழியும் ரதம் ஓடும் சத்தமும் செவியை பிளக்கிறதே. அண்ணா, யாரோ ஒரு அரசன் தொய்த நதிக்கரையில் படைப்பரிவாரங்களோடு முகாமிட்டு இருக்கின்றான் என்று நினைக்கின்றேன். அமைதிக்கு பெயர் போன வனத்தை கெடுக்க வந்திருக்கிறார்களா, இல்லை நம் அமைதியை கெடுக்க வந்திருக்கிறார்களா? அண்ணா, மற்றவரை எண்ணி கவலைப்படும் நிலையில் நாம் இல்லை. நம் பணியை நாம் தொடருவோம். அதுவும் சரிதான். அண்ணா, 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 அண்ணா. நகுலா, ஏன் இத்தனை பதற்றத்துடன் ஓடி வருகிறாய்? அண்ணா, துரியோதனன் துவைத நதிக்கரையில் முகாமிட்டு இருக்கிறான். நகுலா, நீ சொல்வது உண்மையா? நானே அந்த காட்சியை நேரில் கண்டுவிட்டு தான் ஓடி வருகிறேன். அண்ணா, நம்மை சீண்டவே அந்த துரியோதனன் நாம் இருக்கும் இருப்பிடத்தை தேடி வந்திருக்கிறான். அவன் முதல் அடி எடுத்து வைப்பதற்குள் அவன் கதையை நான் முடித்துவிட்டு வருகிறேன். இனியும் பொறுமை காப்பது முறையல்ல. அண்ணா, நானும் தங்களோடு வருகிறேன். வலிய வந்து வம்பிழுக்கும் அந்த மூடர்களுக்கு தக்க பாடம் கற்பிப்போம். இன்றைய துவைத நதி கரையில் அவர்கள் கதையை முடிப்போம். பீமா, அர்ஜுனா, நாம் செய்திருக்கும் சத்தியத்தை மறந்து விட்டீர்களா? நான் மறக்கவில்லை. ஆனால் அந்த துரியோதனன் நம்மை ஓட ஓட துரத்தி கொண்டிருக்கிறானே. துரியோதனன் எதற்காக இந்த வனத்திற்கு வந்திருக்கிறானோ அது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நாமே முன்முடிவு எடுப்பது சரியல்ல. பொறுமை காப்போம். நண்பா கர்ணா, அங்கே பார். அவர்கள் யார் என்று உனக்கு தெரிகிறதா? நன்றாக தெரிகிறது. ஏதோ பஞ்ச பரதேசிகள் போல் தெரிகிறார்கள். ஆனால் பக்தியில் திளைத்திருக்கிறார்களே. அனைத்தையும் இழந்த ஆண்டிகளுக்கு இறைவனை பூஜிப்பதை தவிர வேறு என்ன வேலை? கர்ணா, என் பெயர் சொல்லி அழைக்கிறானே இந்த யாசகன். ஆனால் இந்த குரலை எங்கேயோ கேட்டது போல் தெரிகிறதே. மருமகனே, நன்றாக உற்றுப்பார். உண்டு கொழுப்பதற்கென்றே பிறப்பெடுத்த பீமசேனன் அவன். சகோதரா பீமா, சகோதரா பீமா, ஐயகோ, உன்னை இந்த தரித்திர கோலத்தில் காணத்தானா இந்த கானகம் வந்தே? ஐயகோ, என்ன கொடுமை இது! துரும்பாய் இழைத்து விட்டாயே. ஒருவேளை சோற்றுக்கு வக்கற்று நிற்கிறாயே. என்ன செய்வேன், என்ன செய்வேன்? அண்ணா தர்மா, தாங்கள் நலமா? மகிழ்வான மனதை பெற்ற எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. தர்மா, உனக்கென்ன குறை இருக்கப் போகிறது? காலம் முழுவதும் நீ உழைக்காமலே உண்ணலாம். உழைத்து போடத்தான் உன் தம்பிகள் இருக்கிறார்களே. பஞ்சகாலம் வந்தால் உன் தம்பிகளையும் மனைவியையும் விற்றாவது பிழைத்துக் கொள்வாய் நீ. துரியோதனா, ஐயகோ,
கண்களால் நம்மை சுட்டரிப்பது யாரது? ராஜசூய யாகத்தை நடத்திய இந்திரபிரஸ்தத்தின் மகாராணி திரௌபதியா அது? என்ன கொடுமை, என்ன கொடுமை! அகிலமே போற்றும் அரசியாரின் மணிமகுடம் எங்கே? பிறை நெற்றியை சுடர்விட்டு ஒளிரச் செய்யும் சூடாமணி எங்கே? கொடியிடை தாங்கும் மேகலை எங்கே? வெண்மேனியை ஒளிரச் செய்யும் வெண் பட்டாடை எங்கே? அடியே பாஞ்சாலி, உனது அகம்பாவ சிரிப்பொலி எங்கே? நண்பா, என்ன கேள்வி இது? சூதாடும் மண்டபத்திலேயே அத்தனையும் அழிந்து விட்டது. கர்ணா, உன் நாவை அடக்கு. துரியோதனா, மாற்றான் மனைவியிடம் மரியாதையாக பேச கற்றுக்கொள். யாரது? வில்லிலே சிறந்த வீரன் அர்ஜுனனா? வில்லை ஏந்தும் திருக்கரங்களால் இப்படி திருவோட்டை ஏந்தும் நிலை வந்துவிட்டதே. ஐயகோ, இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அமைந்திருந்தால் நான் என் நேரம் மரணத்தை தழுவியிருப்பேன். ஆனால் நீ மானத்தை இழந்த பிறகும் வாழத் துடிக்கிறாயே. மாவீரன் தான், மானங்கெட்ட மாவீரன். அண்ணா, இந்த நீசர்கள் எல்லை மீறுகிறார்கள். தேடி வந்து தொல்லை தரும் இந்த ஈனப்பிறவைகளை இதே இடத்தில் கொன்றுவிட வேண்டும். அடே துரியோதனா, நீ உன் எல்லையை மீறுகிறாய். சோற்றுக்கு வழியற்றவனே, சற்று சும்மா இருடா. இந்திரபிரஸ்தத்தின் மகாராணியிடம் பேசுவதற்கு இன்னும் மிச்சம் இருக்கிறது. பொன்னும் வைரங்களும் ரத்தினங்களும் பவளமும் சூடித்தரித்த தங்கள் திருமேனி இன்று மரவுரியை தரித்திருக்கிறதே. தாங்கள் ஒருவர் போதாதென்று 5 யாசகர்களை மணந்தீர்கள். அதனால் தங்களுக்கு என்ன பயன்? எவனாவது ஒரு வழிபோக்கனை மணந்திருந்தால் கூட வருடத்திற்கு ஒரு பட்டாடையாவது வாங்கி கொடுத்திருப்பான். அடியே திரௌபதி, இந்த பரதேசிகளால் உனக்கு என்னடி பயன்? என்ன நண்பா? நண்பா, சொல்லும் நயமும் சுவையும் பரிகசிக்கும் பாங்கும் அற்புதம், அற்புதம். நாங்கள் மாவீரர்கள், சூரர்கள், தேவாதி தேவர்கள் என்று வார்த்தைக்கு வார்த்தை மார்தட்டி கொண்டிருந்த பாண்டவ பரதேசிகள் தலைகுனிந்து நிற்கும் அழகைப்பார். கர்ணா, அது தன்னடக்கம். அண்ணனின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் கை கட்டி நிற்கிறார்கள். இல்லையென்றால் இந்த உலகை இரண்டாக்கி விடுவார்கள். கிழித்தார்கள். கோழைகளிலும் கடைந்தெடுத்த கோழைகள், பேடியிலும் இழிந்த பேடிகள். பீமசேனா, உனக்கு உண்பதல்லவா பொழுதுபோக்கு? இப்பொழுது எதை உண்டு பிழைத்திருக்கிறாய்? பாவம், உன்னை நினைத்தால் எனக்கே அழுகை வந்து விடுகிறது. துரும்பாய் இழைத்து விட்டாயே. நீ வயிறு புடைக்க உண்டு பலகாலம் ஆகியிருக்கும் போலிருக்கிறதே. என்ன செய்ய முடியும் நண்பா? இதுவரை இறந்துண்டு வயிறை வளர்த்து விட்டான் பீமசேனன். இந்த கானகத்திலே இனிமேல் யாரிடம் சென்று யாசகம் கேட்பான்? ஐயோ பாவம். இறந்துண்பதை பற்றி பேச அருகதையற்றவன் நீ. நண்பனின் பெயரால் நாட்டை யாசகமாக பெற்ற சூதபுத்திரன் நீ. தர்மராஜரே, தங்களுக்கு வழக்கம் போல் இன்றும் உணவிற்கு வழி இருக்காது. நாங்கள் 1000 பரதேசிகளுக்கு இன்று பிச்சையாக அறுசுவை உணவு இட உள்ளோம். தாங்கள் விரும்பினால்
அந்த பரதேசிகளோடு பரதேசிகளாக அறுசுவை உணவை பெற்றுக் கொள்ளலாம். அங்கு வசதி எப்படி? துரியோதனா! பீமா, நமக்கும் ஒரு காலம் வரும், காத்திரு. மருமகனே, இன்று கொடுத்தது ஏராளம் என்று நினைக்கிறேன். நாளை வரலாம், மீண்டும் விட்ட இடத்திலிருந்து தொடரலாம். அதுவும் சரிதான் மாமா. நாளை புதிய சொற்களோடு, புதிய நயத்தோடு, புதிய சுவையோடு நம் நலம் விசாரிப்பை தொடங்கலாம். வாருங்கள். இந்த தடாகத்தின் நீர்தான் எத்தனை குளிர்ச்சியாக இருக்கிறது. நம் கந்தர்வலோக பொற்றாமரை தடாகத்தில் நீராடுவதை விட இங்கே நீராடுவது பேரானந்தமாக இருக்கிறது அரசே. எல்லாம் உனக்காகத்தான் இந்த துவைத நதிக்கரையை கைப்பற்றி கந்தர்வவனமாக்கி உள்ளேன். அரசே! ஏன் சுந்தரி, என்னவாயிற்று? அதோ அங்கே பாருங்கள். நீங்கள் யார்? இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இளவரசர் துரியோதனனுக்கு கூடாரம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாம் யார்? இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் மாமன்னர் திருதராஷ்டிரரின் படை வீரர்கள். இது அத்தினாபுர சாம்ராஜ்யத்திற்கு சொந்தமான இடம். இளவரசர் துரியோதனன் தங்க நாங்கள் இங்கே கூடாரம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். இது உங்கள் இடமா? கேட்கவே வேடிக்கையாக இருக்கிறது. இந்த பூமி கந்தர்வர்களின் பூமி என்பதை ஒரு குழந்தை கூட அறியும். உடனே இங்கிருந்து ஓடிவிடுங்கள், இல்லை என்றால் பேராபத்தை சந்திப்பீர்கள். இளவரசர் ஆணையை மீறி இந்த இடத்தை விட்டு செல்ல முடியாது. உங்களால் முடிந்ததை செய்து கொள்ளுங்கள். என்னை விடுங்கள். மாமா, என் வாழ்நாளில் இன்றே மிக சந்தோஷமான நாள். எதிரிகள் படும் துன்பத்தை நேரில் கண்டு ரசிப்பதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவாக இருக்க முடியும்? அளவில்லா ஆனந்தத்தை அனுபவித்தேன். என்ன கர்ணா, நான் சொல்வது உண்மைதானே? ஆம் நண்பா, உண்மைதான். நானும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறேன். கர்ணா, உன் வார்த்தைகளில் ஒலிக்கும் மகிழ்ச்சி உன் முகத்தில் ஒளிரவில்லையே. அதுவா? அது அர்ஜுனனை போன்ற ஒரு வீரன், எனக்கு இணையாக போற்றப்படும் மாவீரன் அங்கே விறகு சுமந்து நின்றது உன்னை ரணப்படுத்தி விட்டது, அப்படித்தானே கர்ணா? எதிரியின் மீது துளியளவும் இரக்கம் ஏற்படக்கூடாது. அதுதான் யுத்த தர்மம். ஏனென்றால் எதிரி என்பவன் நமக்கு மரணத்தை பரிசாக தருபவன். அவன் மீது நாம் இரக்கம் காட்டினால் பதிலுக்கு நம் உயிரையே நாம் பரிசாக தர வேண்டியிருக்கும். புரிகிறதா? வந்து விட்டீர்களா இளவரசி? இப்பொழுதுதான் எனக்கு நிம்மதி. என்ன சகோதரி, வனவிலங்குகளால் என் நண்பனின் உயிருக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று கவலைப்படுகிறாயா? கவலைப்படாதே, நான் இருக்கும் வரை அது நடக்காது. என் கணவரின் வீரத்தில் எனக்கு சந்தேகமே இல்லை. நீங்கள் அருகில் இருப்பதால் அவர் உயிரை பற்றி அச்சமும் இல்லை. என் அச்சமெல்லாம் பாண்டவருடன் பிரச்சனை ஏதும் வந்துவிடக் கூடாது என்பதுதான். புள்ளிமான்களிடம் புலிக்கு என்ன பிரச்சனை வந்துவிடப் போகிறது? நீ கொள்வது தேவையற்ற அச்சம். அரசே, 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 நீங்கள் கூடாரம் அமைக்க சொன்ன இடம் கந்தர்வர்களுக்கு சொந்தமானதாம். அகில உலகமும் என் அண்ணனுக்கு சொந்தம் என்று சொன்னாயா? அப்படி சொன்னதற்கு எங்களை தாக்கி துரத்தி அடித்து விட்டனர்.
அத்தினாபுரத்தின் வீரனை அடிக்கும் தைரியம் கொண்ட முட்டாள் எவன் அவன்? அவனை ஒரு கை பார்த்து விடுகிறேன். வா என்னோடு வா. வேண்டாம், நீ செல்ல வேண்டாம், நான் செல்கிறேன். நான் செல்கிறேன். நமது பீஷ்ம பிதாமகரின் வீர தீரத்தை அறியாத அந்த அற்பன் கண்டிப்பாக ஒரு முட்டாளாகத்தான் இருப்பான். அவனை சந்திக்க நீங்கள் எதற்கு? நான் செல்கிறேன்.